அகாடமியில் இருந்தவர் இட்டாச்சி அளவுக்கு திறமையான ஒரு பையனை பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவார். அவனுடைய கிளாஸ் பசங்களும் அவன் அண்ணா அளவுக்கு திறமைசாலியாக இருப்பான்னு சொல்லுவாங்க. இட்டாச்சி ஒரு ஸ்பெஷலான ஒரு பையன்னு அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. அவனுடைய அப்பாவும் இட்டாச்சி ரொம்ப திறமைசாலின்னு சொல்லிட்டே இருப்பாரு. சாஸ்கே கிளாஸ் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட காமிச்சாலையும் அவர் பெருசாக ஒன்றும் கண்டுக்கவே மாட்டாரு. அந்த இடத்துல சாஸ்கே அவனுடைய ஏஜ் பசங்களை விட பவர்ஃபுல்லாகவே தான் இருந்தான். ஆனால் சாஸ்கேவை சுற்றி இருந்தவங்க அந்த ஏஜில் இருந்த இட்டாச்சியை பார்த்தவங்கள தவிர யாரும் சாஸ்கேவை பார்க்கல. ஆனால் அது ஒருத்தரை தவிர அது அவனுடைய அண்ணன் தான். ஆனால் எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் அந்த இட்டாச்சி கூடவே கம்பேர் பண்ணுறாங்கன்னு சாஸ்கே கடுப்பாயிருவான். அதை புரிஞ்சுக்கிட்ட இட்டாச்சியும் நீ என்னை பார்க்கறத பார்த்தா நீ என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்ட போலன்னு கேட்க, சரி நீ என்னை வெறுத்தாலையும் பரவாயில்ல, ஒரு அண்ணனா என்னுடைய கடமையை நான் செஞ்சே தீருவேன்னு இட்டாச்சி சொல்கிறான். அவனுடைய கிளாஸை முடிச்சுட்டு லேட்டாக வந்து பார்த்தா அவனுடைய கிராமமே பேய் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. பார்த்து பயந்துட்டு சாஸ்கே வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த சின்ன பையன் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு. சாஸ்கே அவனுடைய அப்பா அம்மாவை விட அதிகமாக நேசிச்ச ஒருத்தன், அவன் நம்பின ஒருத்தன், அவனுடைய அப்பா அம்மா ஒருத்தன் காலுக்கு அடியில் செத்து போயிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, அவனுடைய அண்ணன் இட்டாச்சி தான். இவ்வளவு நம்பின அவனுடைய அண்ணனே அவனை கைவிடும் போது சாஸ்கே வேற யாரு மேல தான் நம்பிக்கை வைப்பான். அதனால தான் சாஸ்கே யாரையும் நேசிக்காம யாரையும் நம்பாதான் அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனா அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி அவனுடைய வாழ்க்கை மாறி இருக்கும், அதுவும் ஒருத்தனால. அதுவும் அவன் கொஞ்சம் முட்டாள், அவசரம் கொடுக்க. ஆனா அந்த நிஞ்சா வேர்ல்டுலேயே அவங்ககிட்ட தான் வில் ஆஃப் ஃபயர் கொழுந்துகிட்டு எரியும். அவனுடைய பேர் தான்